நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் மாசி தெப்ப திருவிழா. வெள்ளி ஹம்ச வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சிவகங்கை நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் மாசி திருவிழா. சிறப்பாக நடைபெற்ற தங்கரத புறப்பாடு. சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மீது செல்வ திருமகளை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய ஸ்ரீஹரிபத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தாயாருக்கு தூபத்துடன் தீபம் காண்பித்து பழங்கள் நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மாசி தெப்போற்சவம் துவங்கியதை அடுத்து முதல் நாள் நிகழ்வாக உற்சவர் வெள்ளி அன்னப்பறவை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடையை கட்டி காசு மாலை, அர்த்தச்சந்திர பதக்கம், நீலநாயக்க பதக்கத்துடன் இடுப்பில் ஒட்டியானம் கட்டி நவரத்ன காதணிகளோடு முத்துவளைய கிரீடமும் மாணிக்க அபயமும் தந்து மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். மேலப்படியில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு உற்சவ மூர்த்திகள் முன்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி உலா புறப்பட்டனர். உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் விஸ்வக்சேனர் சன்னதி, நாழிகேட்டான், ஆரியபடாள் வாயில்களை கடந்து சுமந்து வந்ததும் கருட மண்டபம், கார்த்திகை கோபுரம் வழியாக ரங்கவிலாச மண்டபத்தை அடைந்தனர். அங்கு சுவாமிக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டதும் ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கும் கிளிகூண்டு சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்தனர். அங்கு ஸ்ரீ நம்பெருமாள் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்த உற்சவரை
வெள்ளி அன்னப்பறவை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வண்ண பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் முத்து வளைய கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வலது திருக்கரத்தால் அபயம் காட்டி இடது கையால் அன்னப்பறவையின் லாடத்தை பிடித்தபடி எம்பெருமான் திருக்காட்சி தர 4 உத்தர வீதிகளை அடைந்தனர். தீப்பந்தங்கள், தண்டங்கள், கோவில் யானை, மங்கள சின்னங்கள், திருக்குடைகள், வெண்குதிரைகள் முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி உடன் வர தீப்பந்த ஒளியில் அழகாக திருக்காட்சி தந்தபடி ஸ்ரீ நம்பெருமாள் பவனி வர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். மங்கள வாத்தியங்களோடு வீதி உலா சென்று மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவரை 4முக கோபுரம் வழியாக உள்ளே அழைத்து வந்து கோவில் யானைகள் லக்ஷ்மி மற்றும் ஆண்டாள் வணங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் சுவாமியை வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலில் உற்சவருக்கு தங்கரத பிரகார உலா நடைபெற்றது. அம்மனின் அவதார திரு உருவங்கள் அமைந்த ராஜகோபுரம் கொண்ட திருக்கோவிலில் கொடிமரம் அருகே தங்க ரதத்தை நிறுத்தி அதில் உற்சவரம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் வீற்றிருந்த அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் பவள மாலையும் திருமாங்கல்யத்தோடு மலர் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் திருக்காட்சி கொடுத்த அருள்மிகு கண்ணுடைய நாயகிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க தூபத்துடன் கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் தங்க ரதத்தை பிடித்து இழுத்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு உலா முடித்து மீண்டும் கொடிமரம் அருகே நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. திருச்சி கல்லுக்குழி பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மகா சுதர்சன ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு காலை வளாகத்தில் உள்ள மகா குண்டத்தில் அக்னி வார்த்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஸ்ரீ சுதர்சன ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். காஞ்சிபுரம் பல்லவர்மேடு கிழக்கு பகுதியில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கலச புறப்பாடு துவங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு முகப்பில் சுதை சிற்பமாக வீற்றிருக்கும் விநாயக பெருமானுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கும் கலச நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் நெத்திமேடு அருகே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு தண்ணீர் பந்தல் மகா காளியம்மன் கோவிலின் 79ஆம் ஆண்டு மாசி திருவிழா பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை பச்சை மற்றும் வண்ண மலர் தோரணங்களால் அழகாக அலங்கரித்திருந்தனர். மூலவரம்மனுக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் காலில் வெள்ளி கொலுசு மாட்டி திருமுடியில் விசேஷ கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். 16 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி திருமுகத்தில் மூக்குத்தி புல்லாக்கு மின்ன புன்னகை தவழும் திருமுகத்தோடு அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். தாரை தப்பட்டைகள், பம்பைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மங்கள பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். கோவில் கிணறு அருகே மங்கள பொருட்களை வைத்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் சக்தி அழைப்பு நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் கரகம் பாலித்ததும்
பூங்கரகத்தை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்து கோவிலை அடைந்ததும் மூலவர் சன்னதியில் கரகத்தை சேர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு பக்தர்கள் மலர்கள் தூவ மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் மூலவர் மீது வண்ண மலர்களை தூவி மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். அனைவருக்கும் வண்ண மலர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு காளியம்மனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு செல்லியாண்டி அம்மனுக்கு மாசி திருவிழாவையொட்டி அபிஷேக, அலங்கார, ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு வண்ணப்பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் வெள்ளி கிரீடம் அணிவித்து திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ செல்லியாண்டி அம்மனுக்கு கற்கள் பதித்த ஹாரங்களுடன் காதணிகளும் தீஜ்வாலை நாக கிரீடமும் சூட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் கல்வி கடவுளான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு லட்சார்ச்சனை பெருவிழா துவங்கியது. கோவில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் முன்பு பட்டாச்சாரியார்கள் அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். துளசி, பலவித பத்திரங்கள், நறுமண மலர்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு திருநாமங்கள் கூறியபடி அர்ச்சனை செய்தனர். எம்பெருமானின் சகஸ்ரநாமாவளிகளை கூறியபடி லட்சார்ச்சனையை சிறப்பாக நடத்தினர். வெள்ளி கவச அலங்காரத்துடன் கோஷ்டத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியோடு காட்சி கொடுத்த ஹயக்ரீவருக்கும் மேடை மீது அமர்ந்திருந்த உற்சவருக்கும் துளசியால் அர்ச்சனை செய்து தீபாரதி காட்டப்பட்டது. கோவையில் உள்ள ஸ்ரீ கரிய வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவருக்கு வண்ண வஸ்திரம் கட்டி நெற்றியில் திருநாமம் இட்டு மலர் மாலைகளுடன் துளசி மாலை சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானின் இருபுறம் எழுந்தருளியிருந்த உபயநாச்சியார்களுக்கும் வண்ண பட்டாடைகள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த சுவாமிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தாயார்கள் சமேத்த ஸ்ரீ கரிய வரதராஜ பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருவண்ணாமலையில் தேரோடும் வீதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு தேரடி முனீஸ்வரன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு யாகம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்களோடு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூரம் காண்பித்ததும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு முனீஸ்வர சுவாமிக்கும் புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு அன்னகாமாட்சி அம்மன் கோவிலின் 103ஆம் ஆண்டு மாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக கரகம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு அமராவதி ஆற்றங்கரையில் தாரை தப்பட்டைகள் முழங்கியபடி இருக்க கோவிலிலிருந்து ஆலய பூசாரி அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகத்தை சுமந்து கொண்டு வந்தடைந்தார். அங்கு ஆற்றங்கரையில் பூங்கரகத்தை வைத்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் கைத்தலமாக சுமந்து ஆற்றில் இறங்கி கரகத்தை கலைத்தனர். சேலத்தில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை பச்சை தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் சன்னதியில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி ரத்தனங்கி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வண்ண மலர் பிரபையோடு நின்றிருந்த அம்பிகை திருக்கரங்களில் கபாலமும் ஆயுதமும் ஏந்தியபடி திருக்காட்சி தந்தருள தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். இதையடுத்து கோவிலில் சயன கோலத்தில் அருள் புரியும் மாசாணி அம்மனுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். திருவிழாவையொட்டி ஆலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். கோவில் வளாகத்தில் சிம்ம வாகனத்தின் மீது உற்சவரம்மனை சிறப்பு அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுதை சிற்ப வடிவமாக ஸ்ரீ அங்காளம்மனையும் அருள்மிகு பிக்ஷாடன மூர்த்தியையும் பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோட்டை மேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு கோட்டை முனீஸ்வரர் கோவிலின் 49ஆம் ஆண்டு மாசி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் தெய்வமாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பக்தி பாடல்கள் பாடி திருவிளக்கு பூஜையை நிறைவு செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் மாசி திருவிழாவையொட்டி பூங்கரக ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோவில் பூசாரி பூங்கரகத்தை சுமந்து கொண்டு உடன் வர கரக ஊர்வலம் துவங்கியது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பூங்கரகம் ஊர்வலமாக வந்தது. ஏராளமான பக்தர்கள் பூங்கரகத்தை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக பூங்கரகம் கோவிலை அடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வேந்தவாடி அடுத்த கூத்தாண்டர் புறவடை பகுதியில் இருக்கும் அருள்மிகு கூத்தாண்டவர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் நெய்யுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து மாலைகள் சூட்டி அலங்கரித்து விமான கலசத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி அருகே உள்ள நைத்தான்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஏழை காத்த அம்மன் கோவில் பற்றி பார்க்கலாம். அன்னை ஆதிபராசக்தி மதுரையில் மீனாட்சியாகவும், காஞ்சியில் காமாட்சியாகவும், காசியில் விசாலாட்சியாகவும் பல வடிவங்களில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். காளி, நீலி, சூலி, மாரி என பல்வேறு பெயர்களில் அருள் பாலிக்கும் அம்பிகை நைத்தான்பட்டியில் ஏழை காத்த அம்மன் என்ற திருநாமத்துடன் காவல் தெய்வமாக கோவில் கொண்டு பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். பிரசித்தி பெற்ற இக்கோவிலை பற்றி இப்போது பார்க்கலாம். நைத்தான்பட்டி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ஏழை காத்த அம்மன் கோவில் ராஜகோபுரம் 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்டதாக அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசையிலும் வடக்கு திசையிலும் 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. முகப்பு கோபுரத்தில் 8 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி அமர்ந்த கோலத்தில் கருணை வடிவாக காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீ ஏழை காத்த அம்மன். ஆசுரன் மீது இடது காலை இருத்தி வலது காலை மடித்து அமர்ந்துள்ளார். கோபுரத்தில் சுதை சிற்பங்களுடன்
சிம்மங்களும் கொலுவிருந்து காட்சி தருகின்றன. கோவிலின் வெளியே சிறிய மண்டபத்துடன் கூடிய ஆலய மணி அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை நுழைவு முகப்பில் இருபுறமும் சிம்மங்கள் காவல் காக்க 4 திருக்கரங்களுடன் அன்னை காமாட்சி சுதை சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கோபுரம் எதிரே தெப்பக்குளம் பிரம்மாண்டமாக அமையப்பெற்றுள்ளது. பிரதான நுழைவு வாயிலை கடந்தால் செப்பு தகடு வேயப்பட்ட பிரம்மாண்ட கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. கலைநயம் மிக்க தூண்களும் கஜலட்சுமியின் உருவம் பொறித்த சிலையும் மூலவர் சன்னதி முகப்பில் அமையப்பெற்றுள்ளது. மூலஸ்தானத்தில் 8 திருக்கரங்களுடன் கையில் சூலம் ஏந்திய மூலவர் அம்மன் மஞ்சள் காப்பும் வெள்ளி கவசத்துடனும் நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஆயுதங்கள் ஏந்தியவளாக இருப்பினும் கருணை பொழியும் கண்களுடன் நமக்கு அருள் பாலிக்கின்றாள் ஸ்ரீ ஏழை காத்த அம்மன். திவ்ய அலங்காரத்தில் அம்மனுக்கு நடைபெறும் ஆராதனையை காண கண்கோடி வேண்டும். கம்பீரமாக நிற்கும் கொடிமரம் அருகே பலிபீடமும் அதன் அருகே வேதாளம்மனும் நின்ற திருமேனியாக மூலவர் அம்மனை தரிசித்தபடி எழுந்தருளி உள்ளார். அம்மன் சன்னதி அருகே ஸ்ரீ பைரவர் நின்ற திருமேனியாக தனி சன்னதி கொண்டு காட்சி கொடுக்கிறார். ஆலய பிரகாரத்தில் தனி விமானம் கொண்டு சிவபெருமான் லிங்கமூர்த்தியாக கொலுவீற்றுள்ளார். நாகப்படிகையுடன் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் புரிகின்றார் சிவபெருமான். சுவாமி சன்னதி அருகே தனி சன்னதியில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் நின்ற திருமேனியோடு அருள் பாலிக்கிறார். விசேஷ அலங்காரத்தில் காட்சி தரும் மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது. இதேபோல் சுவாமி அம்பாள் சன்னதிகள் அருகே ஸ்ரீ விநாயகர் சிவபெருமானை தரிசித்தபடி நந்திகேஸ்வரர், தனி சன்னதியில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், தென்முக கடவுளாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கொலுவிருந்து அருள் பாலித்து வருகின்றனர். நம் வாழ்வில் முன்வினை பயன்களை பொறுத்து ஏற்ற இரக்கங்களை நிர்ணயிக்கும் நவகிரகங்கள் தத்தம் இடங்களில் எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றனர். இதேபோல் கிழக்கு திசை ராஜகோபுரத்தின் கீழ் ஸ்ரீ கருப்பர் கையில் ஆயுதத்துடன் எழுந்தருளி பக்தர்களின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார். கோவில் எதிரே உள்ள தெப்பக்குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி பின்னர் அம்மனை தரிசிக்கின்றனர். பக்தர்கள் மாவிளக்கு, நெய் விளக்கு ஆகியவற்றை ஏற்றி நோய் தீரவும் வாழ்வு வளம் பெறவும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் மேல் தளத்தில் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இங்கு மண் பொம்மைகளை செய்து பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர். மண் பொம்மைகளை செய்து சமர்ப்பித்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வண்ண ஓவியங்கள் நிறைந்த தூண்கள் கோவிலை சுற்றி அமையப்பெற்றுள்ளன. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் அம்மனுக்கு 12 நாட்கள் திருவிழா கோலாகலமாக நடத்தப்படுகிறது. கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்குகிறது. கொடியேற்றத்தின் போது கொடி மரத்திற்கு தர்பை புல் வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி சிறப்பு பூஜைகள் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. கொடிமரம் அருகே எழுந்தருளும் உற்சவர் அம்மனுக்கு வெள்ளி கவசத்துடன் தங்க கிரீடமும் நறுமண மலர் மாலைகளுடன் ஆபரணங்களும் அணிவித்து கற்பூரம் காண்பிக்கப்படுகிறது. உற்சவ மண்டபத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ஏழை காத்த அம்மன், உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவீற்றுள்ளனர். உற்சவங்களின் போது சிறப்பு அலங்காரம் செய்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகிறது. சிறப்புகள் பல பெற்ற இந்த கோவிலில் வீற்றிருக்கும் ஏழை காத்த அம்மனை நாமும் தரிசித்து அன்னையின் அருளுக்கு பாத்திரமாவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் மாசி தெப்ப திருவிழா. வெள்ளி ஹம்ச வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள்.
சிவகங்கை நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தங்கரத புறப்பாடு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।